الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا بالله ورسوله والكتاب الذي نزل على رسوله والكتاب الذي أنزل من قبل ومن يكفر بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر فقد ضل ضلالا بعيدا. قال نبينا صلى الله عليه وسلم في خير الحديث كتاب الله إن الإيمان لا يخلق في جوف أحدكم كما يخلق الثوب فاسألوا الله أن يجدد الإيمان في قلوبكم أو كما قال السلام. அன்றைய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் நாம் எல்லாம் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் ஒன்று கூடி இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி உள்ளத்தை சாலப்படுத்தி எதை கேட்கிறோமோ அதன் அடிப்படையில் வாழ்க்கையில் அமல் செய்கிற நல்லதொரு பக்குவத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நன்மைக்குண்டான காலங்களை எல்லாம் கடந்து பொதுவாகவே முஸ்லிம் சமூகம் இயல்பு வாழ்க்கைக்கு பழகி கொண்டிருக்கிற காலம் இதெல்லாம். தன்னுடைய வாழ்க்கையில் இபாதத்திற்குண்டான இறை நம்பிக்கைக்குண்டான நேரங்களை ஒதுக்குவதை விட்டும் தூரப்படுகிற நேரம் இதெல்லாம். தொழில் சார்ந்து, குடும்பம் சார்ந்து, நம்முடைய தேவைகள் சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் கட்டமைக்கிற ஒரு மித், எந்தெந்த விஷயங்களில் நம்முடைய உள்ளம் ஷைத்தானுக்கு வழிபடும், எந்தெந்த விஷயங்கள் நம்முடைய உள்ளம் ஷைத்தான் சொல்லுகிற கருத்திற்கு சிந்தனைக்கு எதிராக பயணிக்கும் என்பதை எல்லாம் கொஞ்சம் கவனிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், ஷைத்தான் உலகத்தில் ஆக பலமாக காட்டுவது நம்முடைய ஈமானை தான். ஆனா யதார்த்தம் அதல்ல. நம்முடைய ஈமான் என்பது ஆக பலகீனமான நிலையை நாம் வைத்திருப்போம். எந்த அளவுக்கு பலகீனமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, சிலந்தையினுடைய அந்த கூடு இருக்கு இல்லையா, அதை விட பலகீனமான நிலையில் தான் நாம் நினைச்சிருக்கிறோம் நம்முடைய ஈமானை வைத்திருக்கிறோம். ஆனா ஷைத்தான் இது எப்படி நமக்கு காட்டுவோம் அப்படின்னு சொன்னா, ஆக பலம் வாய்ந்த ஒரு நிலையில், உறுதியான ஒரு நிலையில என்ன செய்வான் ஷைத்தான் நமக்கு காட்டுவான். ஏன்? அந்த சோல்லையே நம்ம என்ன செய்வான், வாழ பழக்குவான் ஷைத்தான். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 2 நாள் கூட தொழுக விட்டுட்டானா திரும்ப என்ன செஞ்சிடலாம், பிடிச்சிடலாம், திரும்ப தொழுதலாம். ஏதாவது சில தவறுகளை எல்லாம் செய்ய பழகினா திரும்ப ஒரு ரமதானோ நல்ல ஒரு நேரம் என்ன செஞ்சிடலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல மனுஷனா வாழ்ந்துடலாம். இப்படி நம்முடைய உள்ளத்தில் ஒரு உற்சாகமான நிலை ஈமானை பொறுத்தவரையில் ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் அப்படிதான் வச்சிருப்போம். ஆனா யதார்த்தம் அதல்ல. ஈமான் என்பது, அதை புரிதல் என்பது, அதை பாதுகாப்பது என்பது ஆக கடினமான காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கிற எல்லா தோழர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கஷ்டமா தான் காட்டினான். நாம் அதை என்ன செய்யறோம், ரொம்ப லேசா எடுத்துக்கிறோம். குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் பார்த்தால் கூட அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிற ஒரு வார்த்தை உண்டு. சூரா நிசாவுடைய 136வது வசனம் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் குர்ஆனில் இது மாதிரி உண்டான வேறொரு வசனத்தை செய்ய அல்லாஹ் சொல்லவே இல்லை. எப்படி என்றால், ஈமான் கொண்ட மக்களை அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு. பின்னாடி வரக்கூடிய மெசேஜ்
யாருக்கானதாக இருந்திருந்தால் நாம் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னா, இதே அழைப்பை அல்லாஹ் ஒரு இறை நிராகரிப்பாளரை அழைத்து சொல்லி இருந்தால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. பின்னர் அப்படியே ஒரு மெசேஜ் சொல்ல வர்றான். இந்த உலகத்தில் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தேவையான ஒரு மெசேஜ் அல்லாஹ் சொல்றான். யார் அல்லாஹ் அழைத்து சொல்றான் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். அல்லாஹ் யூதர்களை அழைத்து இந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்தவர்களை பார்த்து அழைத்து இந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆனுடைய பூங்கு அதுதான். ஏன் அவங்க எல்லாம் குர்ஆனை நிராகரித்திருக்கிறார்கள், இறைவனை நிராகரித்திருக்காங்க செய்யலாம், அந்த கான்செப்ட்ல போயிடலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்ட மக்களை அழைத்து சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கலிமா ஷஹாதாவை மொழிந்திருக்கிற முஃமின்களே, ஆமினு பில்லாஹி வ ரசூலி, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். இறை விசுவாசிகளை அழைத்து அல்லாஹ் சொல்றான், இறை விசுவாசிகளே அல்லாஹ்வின் மீது சரியான முறையில் விசுவாசம் கொள்ளுங்கள். இப்ப முஃமின்களை அழைத்து அல்லாஹ் இதை சொல்றான் என்றால், அப்ப கிராஸ் செக் பண்ண வேண்டிய இடத்துல முஸ்லிம்களாக இருக்கிற நாம் இருக்கிறோம். நம்முடைய ஈமானை சரிபார்க்கிற இடத்துல நம்ம இருக்கமா செக் பண்ணணும். அடிக்கடி செக் பண்ணணும் அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய நிறைய மெசேஜ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது போன்ற உண்டான ஒரு வாழ்வியலுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் பழக்கப்படுத்துறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்களா இல்லையா? சில நேரம் நாங்க என்ன செய்வோம்னா, அப்படி பள்ளியில உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது எந்திரிச்சு யாராவது கூப்பிடுவோம், கொஞ்ச நேரம் ஈமானை பத்தி ஏதாவது பேசி ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். அவர்களுக்கு அது தேவைப்பட்டிருக்கிறது, கொஞ்ச நேரம் ஈமானை பத்தி ஏதாவது பேசிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளில் நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தையும் கூட இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் ஈமான லா யஹ்ருகு ஃபீ ஜவ்ஃபி அஹதிக்கும் கமா யஹ்ருகு ஸூ. நீங்கள் இறை விசுவாசமாக கொண்டிருக்கிறீர்களோ, நம்பிக்கையாக கொண்டிருக்கிறீர்களோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது அப்படியே என்னைக்கு நீங்க அந்த கொள்கையை உறுதியாக ஏற்றுக்கிட்டீங்களோ அன்னைக்கு அப்படியே ஸ்ட்ராங்காவே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்கையில் உறுதியான அந்த மனநிலையில் நீங்க என்னைக்கு இருந்தீங்களோ அதே மாதிரி தான் வரக்கூடிய காலங்கள் இருக்க நினைக்கிறீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, இன்னல் ஈமான லா யஹ்ருகு ஃபீ ஜவ்ஃபி அஹதிக்கும் கமா யஹ்ருகு ஸௌ. திரும்ப திரும்ப நீங்கள் பயன்படுத்துகிற ஆலை எப்படி இத்து போய்விடுமோ அதே போன்று நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை விட்டு போய்விடும். நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை விட்டு போய்விடும். எனவே நீங்கள் உங்களுடைய ஈமானை அடிக்கடி புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையை அடிக்கடி செக் பண்ணிக்கங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. குர்ஆன் எந்த வசனத்தை சொல்கிறதோ, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையை கன்ஃபார்ம் பண்ணுங்க, நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று குர்ஆன் எதை சொல்கிறதோ அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையுடைய வேறு சில வாசக அமைப்புகிறது. நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை இத்து போய்விடும், ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். எனவே அதை நீங்க அடிக்கடி செக் பண்ணிக்கீங்க, அடிக்கடி செக் பண்ணிக்கீங்க. உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்ம இதை உணர்வதற்குண்டான சரியான சந்தர்ப்பம் தான் இது. நாம் ஈமானிய நிலை உச்சபட்சமாக இருக்கிற நேரத்தில், குறிப்பாக கடந்த ரமலானுடைய நாட்கள்ல நாம் எப்படி நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொண்டிருந்தோம், நம்முடைய செயல்களை அழகுபடுத்திக் கொண்டிருந்தோம், நாம் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக இறைவனை திருப்திப்படுத்துவதற்குண்டான கதவுகளை திறந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி மாறி இருக்கு? இயல்புகளை திரும்பிட்டோமா இல்லையா? ரெகுலர் லைஃப்க்கு வந்துட்டோமா இல்லையா? நாம் செய்யக்கூடிய தவறுகளை பிறகு பார்த்துக் கொள்ளலாம், அப்புறம் மாத்துக்கலாம், கொஞ்சம் டைம் கொடுப்போம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கோன்னு சொல்லி நமக்கு நாமே டைம் எடுத்துக்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற சந்தர்ப்பங்கள்ல சஹாபாக்களை செக் பண்ண சொல்றாங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. ரசூலுடைய வார்த்தைகளை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஆக ஈமானில் சிறந்த மக்களாக யாரை இந்த உலகத்திற்கு நாம் அறிமுகப்படுத்துகிறோமோ, வரலாறுகளை எல்லாம் பேசும்பொழுது யார் வரலாறு பேசுறோம்? யார் வரலாறை பேசினால் நமக்கு அப்படியே ஒரு பெரிய உற்சாகம் ஏற்படுமோ, கூஸ்பம்ஸா இருக்குமோ, அந்த வரலாறுகளை எல்லாம் கேட்கிறாங்க. என்ன ஆகுது? எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க, எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய ஈமானோடு, ஈமானுக்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி இதையெல்லாம் தியாகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வரலாறுகளை படிக்கிறோமா இல்லையா? அந்த வரலாறுகளை எல்லாம் கேட்கும் பொழுது எப்படி இருக்கு நமக்கு? அந்த மக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்னது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறுமையினுடைய நிகழ்வு ஏற்படுவதற்கு முன்பாக இந்த சமூகத்தில் நீங்கள் ஒரு நிலையை பார்க்கலாம். இந்த சமூகத்தில் அடர்த்தியாக ஃபித்னாக்கள் நிறைந்திருக்கும். அடர்த்தியாக ஃபித்னா நிறைந்திருக்கும், கொஞ்சம் நஞ்சமா இல்லை. அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிக்கிறாங்க. எப்படி காலை ஒரு மனிதர் என்ன செய்வாரு? முக்மீனாக இருப்பார். அதனுடைய அதிகபட்ச நேரமாக ஒரு 12 hours தாண்டாதுன்னு சொல்லுவாங்க. காலை எழுந்திருக்கும் பொழுது ஈமானிய மனநிலையில் எழுந்திருப்பார். ஆனா மாலை நேரத்தில் செல்வார் அவரு, அவருடைய ஈமான் பலகீனமாயிடும், இல்லாம ஆயிடும். காலையிலிருந்து மாலை, மாலையிலிருந்து அடுத்த நாள் காலை 12 hours தாண்டாதுன்னா நம்ம நினைக்கிறோம் அடுத்த ரமலான்ல பார்த்துக்கலாம். இந்த ஒரு மாசம் செஞ்ச அமல்கள் என்ன செய்யும்? அடுத்த வருஷம் வரைக்கும் நமக்கு என்ன செய்யும்? நம்மள உற்சாகமாக வச்சிருக்கோம் நினைக்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 12 மணி நேரம் தாண்டாது, 12 hours தாண்டாது. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப நாம் நம்முடைய ஈமான் எந்த இடத்தில் நாம் வைத்திருக்கிறோம், எவ்வளவு உறுதியாக நாம் வைத்திருக்கிறோம், அதை பாதுகாக்கிற விஷயத்தில் நாம் சஹாபாக்களிடத்தை ஏதாவது முன்னெடுப்புகளை, முஸ்லிம்களை நாம் எடுக்கிறோமா? யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈமானை அறிமுகப்படுத்திய விதமே அப்படித்தான். நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஈஸின்னு? ரசூலுல்லாஹ் கஷ்டம் தான் சொன்னாங்க. கஷ்டம், கஷ்டம், எவ்வளவு கஷ்டம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையினுடைய நாள் வருவதற்கு முன்பாக நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். மக்கள் ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படி இருக்கும்னு சொன்னா, அஸ்ஸாபிர் ஃபீஹிம் அலா தீனிஹி கல்காபிர் அலல் ஜபர். இஸ்லாத்தில் இருந்து கொண்டு தான் கொண்டிருக்கிற மார்க்கத்தில் கொண்டிருக்கிற கொள்கையில் ஒருவர் உறுதியாக இருப்பது என்பது எடுத்த முடிவிலே உறுதியா இருக்கிறது. எடுத்த முடிவில் உறுதியா இருக்கிறது. இஸ்லாம் சொல்லுகிற கொள்கை கோட்பாடோடு சேர்ந்து வாழ்வது என்பது. வட்டி வாங்க மாட்டேன்னா வாங்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன். இப்படி இஸ்லாம் சொல்லுகிற கோட்பாடுகளை எல்லாம், மார்க்கம் சொல்லுகிற அந்த விழுமியங்களை எல்லாம் பின்பற்றி வாழுகிற ஒரு முஃமினுடைய நிலை எப்படி இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அஸ்ஸாபிர், ஒரு மனிதர் மார்க்கத்தில் பொறுமையாக இருப்பது என்பது எப்படி இருக்கும் என்றால், கையில நெருப்பு கங்க பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும்னா காபிர் அலல் ஜபர். அவ்வளவு கஷ்டம். நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ரொம்ப லேசு, ரொம்ப ஈஸி, நாளைக்கு எடுத்தலாம், ஒண்ணு முடிச்ச உடனே டக்குன்னு வந்துடும், அப்பெல்லாம் வராது. ரொம்ப கஷ்டம். சஹாபாக்கள் ஒரு பெரிய லெகசி, அவ்வளவு பெரிய வரலாற்றில் நாம் பார்க்கிறோமா இல்லையா? நிறைய வரலாறுகளை திரும்ப 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 நம்ம சொல்றதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, அவர்கள் அந்த நிலையை அடைவதற்கு நிறைய போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். மன ரீதியான, உடல் ரீதியான போராட்டங்கள், தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தக்க வைத்துக் கொள்வதற்காக, அதை உறுதிப்படுத்துவதற்காக நிறைய போராட்டங்களை தான் வாழுகிற காலத்திலே என்ன செஞ்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப லேசாக ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ராங்கா கட்டமைச்சாங்க. அவர்களுக்கு ஈமானை நாம் யோசிப்பதை போன்று லேசா காட்டவும் இல்லை. கஷ்டம்னு சொன்னாங்க. கஷ்டம்தான். அந்த மனநிலை நமக்கு வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு ஈமானிய புரிதலை ஏற்படுத்தினார்கள். ஈமான் கூடும் குறையும். அக்கீதா படித்திருக்கிறனா, இந்த நம்பிக்கையோடு இருப்பதுதான் அது சரியான அக்கீதா. சரிதானே? ஈமான் கூடும் குறையும். எல்லாத்துக்கும் இது நடக்குமா? எல்லாருக்கும் நடக்கும். ஆனா நாம் ஈமானை கூட்டுவதற்காக வைத்திருக்கிற நாள், நேரம் என்பது ரமலான் மட்டும்தான்.
மிச்சமுள்ள 11 மாதங்களை குறைப்பதற்காக வைத்திருக்கிறோம். இடைப்பட்ட காலத்தில் அதை திரும்ப எடுப்பதற்கு நாம் நம்புகிறோம் முடியும் என்று ஆக முடியாது, ரொம்ப கஷ்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னார்கள். அதற்குண்டான கால அவகாசத்தை ரசூலுல்லாஹ் ஃபிக்ஸ் பண்ணாங்க, டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இவ்வளவுதான் என்ன செய்யும், டியூரேஷன் இருக்கு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க விலகி போறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தூரப்பட்டுறீங்க, அவ்வளவு கூட தூரப்பட்டுறீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமாக நீங்க இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க உங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள முடியும், பாதுகாத்துக் கொள்ள முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு முஃமினுக்கு உண்டான உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு முஃமினுக்கு உண்டான உதாரணம் விலை கதிருக்கு சமமானது. அந்த கதிர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நல்ல அடர்த்தியா காத்தடிக்கும் போது என்ன செய்யும், அப்படியே சாயும். துஃபையுஹா ரீஹான் ரசூலுல்லாஹ், அப்படியே சாயும். காத்து போன போது திரும்ப எதிர்த்து நின்றும். நல்ல வேகமாக காத்தடிக்கும் போது என்ன செய்யும், அப்படியே சாயும், திரும்ப என்ன செய்யும், எந்திரிச்சு நின்றுலாம். நம்மெல்லாம் எப்படின்னா அடிக்கிற காத்துக்கு என்ன செய்வோம், புடிக்கிட்டு ஓடிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் இந்த சமூகத்தை நாம் வரலாற்றினுடைய கடைசி பகுதியை பார்த்துவிட்டு என்ன செய்யறோம், ரொம்ப ஈஸி நினைக்கிறோம். அதுக்கு ரசூலுல்லாஹ் 23 வருஷம் போராடி இருக்காங்க. சஹாபாக்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற மாதிரி நேர்கோட்டில் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்ல, அவர்களிலும் புரிதலில் வித்தியாசம் இருந்திருக்கிறது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான்ஷியஸாக அவர்களுக்கு அதை புரிய வைத்திருக்கிறார்கள். ஒரு பெரிய கிளாஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பன்மத்தன்மை இருந்த மிகச்சிறந்த தலைவர் சொல்றோமா இல்லையா? என்ன காரணம்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து ஆன்டிசிபேட் பண்ண விஷயங்களை நீங்க எடுத்து பாருங்க. எப்படி சஹாபாக்களை மெருகேத்துறாங்க, எப்படி உற்சாகப்படுத்துறாங்க, எப்படி வளர்த்து எடுத்தாங்க, ஈமான்னா என்னங்கிற புரிதல் ஏற்படுத்துறாங்க, ஈமானிய புரிதல் ரசூல் எப்படி ஏற்படுத்துறாங்கன்னு பாருங்க. ஒரே ஒரு வரலாறை சொல்கிறேன். அந்த வரலாறு போதுமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்த பயிற்சி. சஹாபாக்கள் எல்லாமே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஒரே நேர்கோட்டை எடுத்துட்டாங்க, அப்படி கிடையாது. அவங்களே நிறைய கோணங்கள் இருந்துச்சு. ரசூலை எப்படி சரி பண்ணாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த முன்னெடுப்புகள் ரொம்ப முக்கியமான வரலாறு தான் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை. வரலாற்றில் நாம் எல்லோருக்கும் அது தெரியும். இன்றைக்கு யாரெல்லாம் உம்ரா ஹஜ்ஜுக்கு போறாங்களோ அந்த இடத்த போய் என்ன செய்வோம், பார்ப்போம். அக்ரிமெண்ட் நடந்த இடம், இங்கதான் ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரம் என்னது பையத்தில் உருவா நடந்த இடம், வரலாறு படிக்கிறோமா இல்லையா? அப்ப அந்த அக்ரிமெண்ட் நடந்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து 6 ஆண்டு காலம் மக்காவுக்குள்ள வரல, சொந்த ஊருக்கு வரல. சஹாபாக்கள் யாரும் வரல. இதற்கிடையில் பத்ர் நடக்கிறது, உஹத் நடக்கிறது, ஹந்தக் நடக்கிறது. மக்காவுக்குள்ள யாரும் போக முடியல. 6 வருடத்திற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டாங்க. என்ன கனவு கண்டாங்க? சஹாபாக்களோடு சேர்ந்து ஒரு 3000 பேர் என்ன செய்றாங்க, உம்ரா செய்ய போவதை போன்று, தான் பிறந்த சொந்த ஊருக்கு போவதை போன்று, காபத்துல்லாவை தவாப் செய்வதை போன்று, 6 மாடுகளை எல்லாம் குர்பான் கொடுப்பதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்ட உடனே, எழுந்த உடனே ரசூலுல்லாஹ் தூங்கி எந்திரிச்ச உடனே சிரிக்கிறாங்க. சஹாபாக்கள், என்ன யா ரசூலுல்லாஹ் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, இவ்வளவு பிரைட்டா இருக்கீங்க, என்ன யா ரசூலுல்லாஹ்? நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? நம்ம எல்லாம் மக்காவுக்கு போய் உம்ரா செய்யற மாதிரி ஒரு கனவு கண்டேன். பலிபிராணிகளை அறுத்து பணிவதை போல நான் கனவு கண்டேன். சஹாபாக்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். ஏன்? வஹி சஹாபாக்கள் அப்படிதான் பார்த்தாங்க. வேற ஏதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தா பரவாயில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கனவு என்னது? வஹி. இப்ப அது நடக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையில என்ன செய்யறாங்க, எல்லோரும் சேர்ந்து அதற்காக வேண்டி தயாராகி போனாங்க. அந்த போன கூட்டம் ஹுதைபியா கிட்டத்தட்ட ஒரு மக்காவிலிருந்து 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி என்ன செய்யுது, தடுத்து நிப்பாட்டப்படுகிறது. மக்காவுக்குள்ள போக முடியல. இந்த வரலாறு எல்லாம் நாம் தெரிந்திருப்போம். அங்க நடந்த அக்ரிமெண்ட் என்ன நடந்துச்சு. இதற்கு இடையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தகவல் நமக்கு தெரியும். அவருக்கு அதில் விருப்பம் இல்லை. அங்கிருந்து நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. அதில் ஒருவர் உமரும் கூட.
ரலியல்லாஹு அன்ஹு. அவர் விருப்பம் இல்லை. என்ன யார சொல்றாரு, மக்கா வரைக்கும் வந்துட்டு உதவிக்காக திரும்பி போறதா, முறா செய்யாம போறதா, என்ன நியாயம் அது, ஏன் தடுக்கிறாங்க, ஏன் இந்த வருஷம் போகக்கூடாது, இப்படி பல கேள்விகள் அவருக்கு மத்தியில். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, கண்ணு கூட அபூஜஹல் பார்க்கறாங்க, அவரை விடவும் மாட்டாங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அலஸ்னா ஃபில் ஹக் ஹும் ஃபில் பாத்தில், அலஸ்னா ஃபில் ஹக் ஹும் ஃபில் பாத்தில். நீங்க தானே சொன்னீர்கள், நீங்க தானே சொன்னீர்கள் நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், அந்த மக்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள். அது உண்மைதானே? அது உண்மைதானே? அலஸ்னா ஃபில் ஹக் ஹும் ஃபில் பாத்தில். அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள். அப்படியே யார சொல்ல விட்டு கொடுக்கணும், அப்படியே விட்டு கொடுக்கணும். பதில பார்த்திருக்கிறோம், உஹத பார்த்திருக்கிறோம், ஹந்தக பார்த்திருக்கிறோம். நீங்க சொன்ன இதையும் பார்க்க ரெடி, நீங்கள் மறு உத்தரவு கொடுத்தால் இதையும் பார்க்க ரெடி. ஏன் விட்டு கொடுக்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையா இருக்காங்க, ஒன்னும் பதில் சொல்லல. அவர் கோபமா போறார், ஒதுங்கி உவாம நிற்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இஹ்ராம்ல கலையறாங்க, பலிபிராணிகள் அங்கே பலி கொடுக்கப்படுகிறது. திரும்பி பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க மதீனாவை நோக்கி. போகிற வழியில் ஒரு இறை வசனம் வஹியாக அனுப்பப்படுகிறது. என்ன வசனம்? குர்ஆனில் இருக்கிற சூரா ஃபத்ஹுடைய வசனம். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா என்ற வசனம். அந்த அத்தியாயம் இறக்கி எழுதப்படுகிறது. இந்த அத்தியாயம் இறக்கி எழுதப்பட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, உமரை வர சொல்லுங்க. அவர் பின்னாடி நிற்கிறார், கோபத்தில் கோபித்துக் கொண்டுதான் பின்னாடி நிற்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கூப்பிடுறாங்க, வர சொல்லுங்க. கூப்பிடுறாங்க, எல்லாரும் வர சொல்லுங்க. அவர் நினைச்சே வர ஹதீஸ்ல வருகிறது, நான் நினைத்தேன் ரசூலுல்லாஹ் நான் கோச்சது ரசூலுல்லாஹ் தெரிஞ்சிச்சு, இப்ப ஏதோ வசனம் தான் வந்திருக்கு போல தெரியுது, கண்டிப்பா அது என்னை கண்டித்து தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் எப்படி போய் ஃபேஸ் பண்றதுன்னு பயந்து நடுங்கி தான் போறார். நடுங்கி போய் பக்கத்துல நின்னா, உமரே இந்த வசனத்தை பார்த்தீர்களா, இந்த வசனத்தை கேட்டீர்களா? என்ன வசனம் யார சொல்லலாம்? இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, நாம் உங்களுக்கு தெளிவான வெற்றியை கொடுத்திருக்கிறோம், தெளிவான வெற்றியை கொடுத்திருக்கிறோம். உமருக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியல. நான் சொன்னேன் இல்லையா, சஹாபாக்கள் எல்லோருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய புரிதல் சங்கட கிடையாது. அவருக்கு புரியல, என்ன புரியல, என்ன யார சொல்லுங்க இது வெற்றி? 6 ஆண்டுகள் கழித்து நீங்கள் கனவு கண்டு வகை என்று நம்பிதான் நாங்க வந்தோம். இப்ப நீங்க திரும்பி போய் சொல்லி மக்காவை பார்க்காம, மக்கா பக்கம் வரைக்கும் வந்து கண்ட காட்டுல மக்காவை நான் இன்னைக்கு டிராவல் பண்றோமா இல்லையா? அப்படி இல்லை. மதீனா டு மக்கா டிராவல் பண்ணணும்னு சொன்னா இன்றைக்கு ரொம்ப இலகுவாக 2 மணி நேரத்தில் டிராவல் பண்ண முடியும். ட்ரெயின் இருக்குது, 4-5 மணி நேரத்தில் கார்ல வந்துடலாம். பஸ்ல வந்தால் கூட 6-7-8 மணி நேரத்தில் வரலாம். இப்படி எல்லா சௌகரியங்களும் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வருவதாக இருந்தால் அவர்களுக்கு குறைந்தபட்சமாக 7 அதிகபட்சமாக 10 நாள் எடுத்துக்கும். 10 நாள் நடந்து வந்திருக்கிறாங்க. வந்தவங்களுக்கு காபத்துள்ளாவை கூட கண்ணில் காட்டாம திருப்பி அனுப்பி விடுறீங்க. எப்படி வெற்றியா? திரும்பி போற யார சொல்லலா? எப்படி வெற்றியாகும்? திரும்பி போறான். சரியாக 1 ஆண்டு கழித்து அப்பொழுதுதான் மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும். திரும்பவும் இதே அத்தியாயம் இறக்கி கொள்ளப்பட்டது. ரசூலுல்லாஹ் மறுபடியும் என்ன செஞ்சாங்க? உமரை வர சொல்லுங்க. மக்காவுடைய வெற்றி எல்லாம் முடிந்த பிறகு, அந்த சீன் எல்லாம் முடிஞ்ச பிறகு ரசூலுல்லாஹ் திரும்ப வழி வருது. அப்ப ரசூலுல்லாஹ் மறுபடியும் உமரை வர சொல்லுங்க. வர சொன்னாங்க. உமரே என்ன வசனம் தெரியுதா? இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, நாம் உனக்கு தெளிவான வெற்றியை கொடுத்திருக்கிறோம். இதை அல்லாஹ் சொன்னான். கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி எழுதா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் புரிந்துவதே அன்னைக்கு எனக்கு தெரியல, இதுல முடிவு என்னன்னு தெரியல, என்ன எதை அல்லாஹ் வெற்றி என்று சொல்றான்னு தெரியல. அன்றைக்கு நான் இருந்த புரிதல் வேறு, இன்றைக்கு நான் இருந்த புரிதல் வேறு.
நான் தப்பு பண்ணிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அப்பாலஜைஸ் பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த புரிதலில் இருந்தார்களோ அதே புரிதல் சஹாபாக்கள் கிடையாது. ஆனா அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானிய புரிதலை புகட்டினார்கள். கூட்டாங்க, ஒவ்வொரு தடவையும் கூட்டாங்க, வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, வாங்க என்னன்னு தெரிஞ்சுங்க சொல்லி புரிய வச்சாங்க. அப்பதான் சஹாபாக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்வது என்பது மறுமைக்கு தேவையான விஷயம் இல்ல, உலகத்திற்கும் சேர்த்து தேவையான விஷயம் தான். நாம் நன்மையான எல்லா காரியங்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது அதை அனைத்துமே எதற்காக வச்சிருக்கிறோம்? மறுமைக்கு தேவைக்காக, மறுமை நல்ல சிறந்த தர்மங்களுக்காக வேண்டி. இந்த உலகத்தில் நாம் நற்பாக்கியத்தோடு வாழ வேண்டும் என்றால் கூட ஈமான் இஸ்லாம் நமக்கு தேவைதான். ஒருத்தர் ஈமான பாதுகாப்பதன் மூலமாக மறுமைக்கு மட்டுமே அவரால் சேர்க்க முடியும் கிடையாது. உலகத்தில் சேர்த்திருக்காங்க தேவை. துவாகிறவா இல்லையா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. இந்த துன்யாவில் ஹஸனா என்னது? துன்யாவில் நன்மை என்னது? எப்ப கிடைக்கிறது? ஈமானை பாதுகாத்தவர்கள் கிடைக்காது. அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற மறைமுகமான உதவி எப்ப கிடைக்கும்? பரக்கத் எப்ப கிடைக்கும்? ஈமானை பாதுகாத்தால் மட்டுமே கிடைக்கும். அது ஈமானை தவற விட்டு, ஈமானை கோட்ட விட்டு அதில் ஒண்ணும் இல்லாமல் செய்ய முடியாது. எதையும் பாதுகாக்க முடியாது, எதையும் பாதுகாக்க முடியாது. ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த உலகத்தில் ஈமானிய புரிதலோடு வாழ்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவி மறைமுகமாக எப்படி நம்மை வந்து சேரும் என்பதற்குண்டான அழகான உதாரணம். சற்றே குறைய ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு. நாம் எல்லா வரலாறுகளையும் சஹாபாக்களோடு சேர்த்து சொல்லும்போது என்ன தோணுதுன்னா, ஓகே ரைட், இதெல்லாம் சஹாபாக்கள் செஞ்சாங்க, அவங்க எல்லாம் கிடைச்சிச்சு. சமகாலத்தில் யார் இருக்கா? சமகாலத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய நிகழ்வு நடக்குது. அல்லாஹ்வுடைய உதவி ரசூலுல்லாஹ் காலத்துல மட்டும் நடக்குதா? இங்க ஒண்ணும் இல்லையா? இங்கேயும் இருக்கு. அதை தெரிந்து கொள்வதற்குண்டான ஒரு வரலாறு தான். ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு செய்தி. சவுதி சேனல்கள்ல குர்ஆன் ஓதுவதற்குண்டான ஒரு லைவ் ப்ரோக்ராம் உண்டு. அதில் என்னது, வஸாரத்து ஷுரூல் இஸ்லாம் மூலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அது பெரும் ஹையத்துல் கிபார் உலமா, பெரும் உலமாக்கள் என்ன செய்வாங்க, அதில் அங்கம் வகிப்பார்கள். அந்த நிகழ்ச்சியில ஒரு கான்வர்சேஷனா வந்த ஒரு விஷயம் தான். என்ன செய்தி என்றால், ஒரு குடும்பம் ரியாதிலிருந்து மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக வேண்டி பயணம் மேற்கொண்டு உம்ராவை எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப தன்னுடைய வாகனத்திலேயே கிளம்பி என்ன செய்யறாங்க, ரியாதுக்கு போவதற்காக வேண்டி தயாராகிறாங்க, போகவும் செய்யறாங்க. போற வழியில ஒரு வண்டி, அவருடைய வண்டி என்ன செய்யுது, கம்ப்ளைண்ட் ப்ராப்ளம் ஆகுது. நமக்கு போய் வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்க இருக்கிற மாதிரி எந்த அசிஸ்டன்ஸ் என்ன செய்யாது, எங்க கிடைக்காது. இது நடு பாதைகள் எல்லாம் சிக்கிட்டோம்னு சொன்னா, ஒன்னா நாம் இருக்கிற ஒண்ணு நமக்கு வண்டி வரணும், இல்ல நம்ம எங்க இருந்து கிளம்பணும் அங்கிருந்து வண்டி வரணும். என்ன செய்யாது, நமக்கு எந்த அசிஸ்டன்ஸும் கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். சில நேரங்கள்ல நாம் இஸ்திராஹா, ஒரு பாத்ரூம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக கூட பெரிய கேப் தேவைப்படும். நமக்கு பாத்ரூம் போனா அப்படி நிப்பாட்ட மாட்டாங்க, நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்காது. பெரும் பாலைவனம் தான் அது, நிலப்பரப்பு பெருசா இருக்கும். ஆனா இது ஆரத்திய வீடுகள்லாம் கிடையாது. அவ்வளவு பெரிய அந்த பாதையில போற வழியில திடீர்னு வண்டி பிரேக் டவுன் ஆகுது. அவர் தன்னுடைய மனைவி 2 பிள்ளைகளை பார்த்து செய்யறாரு, பயப்படுறாரு. நைட்டு வேற, அவருக்கு பதட்டம் அதிகமாகுது. என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இறங்கி போய் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்க்கிறாரு. ஒண்ணு வண்டி வேலைக்காக, குழந்தைகளும் மனைவியும் பயப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு யங்ஸ்டர் என்ன செய்யறாரு, காலை வந்து நிப்பாட்டுறாரு. ஒரு குடும்பம், கொஞ்சம் வயதான ஒரு ஷேக் என்ன செய்யறாருங்க, கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே என்ன செய்யறாரு, வண்டி முன்னாடி நிப்பாட்டி வந்து கேட்கறது, பிரச்சனையா
இந்த ஹெல்ப் வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, அந்த வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஃபேமிலியோட திரும்ப நான் ரியாதுக்கு போக வேண்டியது இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அவருடைய முகம் பதட்டமா இருக்கு, டென்ஷனா இருக்கு. அவர் செய்யறாரு, டென்ஷன் விடுங்க, நான் பாத்துக்கிறேன் சார், எனக்கு கொஞ்சம் தெரியும், நான் பாக்குறேன்னு செய்யறாரு. வண்டியெல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. அவர் சொல்றாரு, இந்த வண்டி இங்க வச்சு ரெடி பண்ண முடியாது, கேரேஜுக்கு தான் போயா. நீங்க குடும்பத்தோட இருக்கிறீங்க, நீங்க ஒண்ணு செய்யுங்க, ஏன் கார் எடுத்து நீங்க ரியாதுக்கு போங்க, நானும் ரியாது தான், ஏன் கார் எடுத்து நீங்க ஊருக்கு போங்க, நான் ஒரு வண்டியை பிடிச்சு டோ பண்ணி ரியாதுக்கு வந்து உங்களுக்கு தகவல் சொல்றேன், நீங்க நம்பரை மட்டும் தாங்க. 2 பேரும் நம்பர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி வண்டி கிடைச்ச உடனே அது ஒரு பெரிய ரிலாக்ஸ் ஆச்சு. ஆசுவாசமா என்ன செய்யறாரு, இந்த வண்டியை வாங்கிட்டு நேரம் ரியாதுக்கு போயிடுறாரு, சொந்த வீட்டுக்கு போயிடுறாரு. ஒரு நாள் கழிச்சு என்ன செய்யுது, அவருக்கு கால் வருது, ஷேக் இந்த மாதிரி நான் வந்துட்டேன், ஒரு வண்டியை எடுத்து டோ பண்ணி என்ன செஞ்சுட்டேன், இந்த கேரேஜ்ல உங்க வண்டியை போட்டிருக்கிறேன், நீங்க கொஞ்சம் வந்தீங்கன்னா இந்த வண்டியை எடுத்துக்கலாம், நீங்க என்ன பேசி என்ன செஞ்சு எடுத்துக்க, என் வண்டியை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நேரம் அந்த அட்ரஸுக்கு போய் வாகனத்தை கொடுக்குறாரு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன், நீங்க பெரிய உதவி செஞ்சீங்க, இந்த உதவி எனது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் என்ன செய்யறாரு சொல்லி முடிக்கிறார். முடிச்ச அந்த வாகனத்தை அவர் எடுத்துட்டு போயிடுறாரு. அந்த ஷேக் சொல்றாரு, அன்றைக்கு நான் அவருக்கு பெருசா என்ன செய்யல, எதுவும் செய்யல, அவர் செஞ்ச உதவி என்பது பெரியதுதான், ஆனா அதுக்கு நான் எந்த கைமாறும் பெருசா செய்யறேன். ஒரு வீட்டு கூட திரும்ப கூட்டிட்டு போறேன், அவர் வண்டி வாங்கிட்டு போயிட்டார், அவரும் பெருசா செய்யல, கன்சிடர் பண்ணல, நான் அது பெருசா பேசிக்கிறேன். சிறிது காலம் கழிந்து என் நண்பர்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து ஒரு அவையில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டமான சூழலில் நடந்த இக்கட்டான நிலையில் கிடைத்த உதவிகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் ஷேர் பண்ணாங்க. அப்ப நான் என் வாழ்க்கையில் நடந்த இந்த விஷயத்தை ஷேர் பண்ண எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. அப்பதான் எனக்கு அந்த விஷயத்துல கவனமே வருது, அன்றைக்கு நாம் இருந்த நிலைமை என்ன, எவ்வளவு நிர்கதியா நின்று இருந்தோம், யாரும் எந்த ஹெல்ப்பும் கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்பட்ட நேரத்துல என்ன செஞ்சான், நமக்கு இந்த உதவியை தந்தான். அந்த நபருக்கு நம்ம கால் பண்ணோம் அப்படின்னு செய்யறாரு. வீட்டுக்கு வந்தவங்க ஃபர்ஸ்ட் அவருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இன்னார் எங்க இருக்கிறார், நான் என் பேர் இது, இவருடைய வீடு தான் இதுன்னு கேட்கிறாங்க. ஒரு லேடி அந்த சைடு பேசுறான், அவர் வீடு தான் இது, அவர் எங்க, அவரோட போன் கொடுங்க, அவருக்கு இல்ல, வெளியே போயிருக்காரா, எப்ப வருவாரு, அவர் வரமாட்டார், ஏன், அவருக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, என்ன செய்யறாரு, பிரச்சனை ஏற்பட்டு போலீஸ் கேஸ் ஆகி அவர் இப்ப ஜெயில இருக்கிறார். அந்த சேகர் யோசிக்கிறாருன்னா, நாம் இக்கட்டான நிலைமையில் இருக்கும் பொழுது, நாம் கஷ்டமான நிலைமையில் இருக்கும் பொழுது நமக்கு ஹெல்ப் பண்ணாரு, யார் என்னன்னே தெரியாது, அவருக்கு எந்த முகவரியும் கிடையாது, திடீர்னு வந்தாரு, திடீர்னு ஹெல்ப் பண்ணாரு, நம்ம அவருக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத என்ன செய்யறாரு, அவன் மனைவி கேட்கிறான், எந்த ஜெயில், எந்த ஸ்டேஷன்ல போனா பார்க்கலாம், எந்த கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு தன்னுடைய நட்பு வட்டாரத்தை எல்லாம் கூட்டிட்டு என்ன செய்யறாரு, அங்க போறாரு. போய் அவரை பார்க்கவங்க பார்க்க அனுமதி கிடையாது. சரி, ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 1 லட்சம் ரியாலுக்கு உண்டான செக் எழுதுறாரு. சற்றேறக்குறைய நம்ம ஊரின் காசுக்கு அன்றைய தேதியில் எடுத்துக்கொண்டா எப்படி பார்த்தாலும் ஒரு 15 லட்சம் பேர், 15-17 லட்சம் ரூபாய், ஒரு 17 லட்சம் ரூபாய் வரைக்கும் என்ன செய்யறாரு, செக்கை எழுதி அவர் கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது அவர் நடந்து கொண்ட முறையை பாருங்கள். அவர் என்வலப்ல போட்டு என்ன செய்யறாரு, எழுதி கொடுக்கிறாரு, ஃபாயிலில் ஹைர், நலம் விரும்புகிற நலம் விரும்பி நன்மையை நாடி தருகிறேன், அவர் பேரில் இருக்கு, அவருக்கு அங்க போய் சேருது. அந்த 1 லட்சம் ரியால் கை கிடைச்ச உடனே என்ன செய்யறாரு, அவர் தன்னுடைய சிச்சுவேஷன் அப்படியே பார்க்கிறாரு. இவருக்கு என்ன கடன் கூட தெரியாது, அவர் நினைச்சுக்கிட்டாரு இந்த காசு இருந்தா அவருடைய பிரச்சனை எல்லாம் தீர்வு சொல்லி 1 லட்சம் ரியால் என்ன செய்யறாரு, கொடுத்துட்டு அவரு போயிடுறாரு. அந்த 1 லட்சம் ரியால் எடுத்து அவரால் என்ன செய்ய முடியாது, அவர் பிரச்சனையை தீர்க்க முடியாது. காரணம் என்னன்னா, அவருக்கு 30 லட்சம் ரியாலுடைய தேவை இருக்கு, அவ்வளவு பெரிய கடன் இருக்கு, கடன் பண்ணியிருக்காரு. அவர் என்ன செய்யறாரு, அந்த சிறையிலே இருந்த கிட்டத்தட்ட 9 சிறைவாசிகள் யார் யார் சின்ன சின்ன கடன்ல மாட்டி இருக்காங்களோ, 5000 ரியால், 10,000 ரியால், 20,000 ரியால், 40,000 ரியால்னு சொல்லி யாரெல்லாம் சின்ன சின்ன கடன்ல மாட்டி இருக்கிறாங்களோ அதுல 9 பேருக்கு அந்த காசை ஸ்பிளிட் பண்ணி கொடுத்து எல்லாரையும் வெளியேற்றுறாரு. சுப்ஹானல்லாஹ்.
திரும்ப யார் இந்த 1 லட்சம் ரியாலை கொடுத்தாங்களோ அந்த ஸ்பான்சர் என்ன செய்யறாரு, அந்த நண்பர் அவருடைய வீட்டுக்கு திரும்பவும் கால் பண்றாரு. கால் பண்ணி கேட்கிறாரு, எங்க அவரு நீ வரலையே, ஜெயிலிருந்து நீ வரலையா, ஜெயிலிருந்து நீ வரலையே, அப்படி காசு அங்க போய் சேரலையா, சரி ஓகே நான் என்னன்னு பாக்குறேன். கட் பண்ணி மறுபடியும் என்ன செய்யறாரு, லாயர் சொல்ல போறாரு. அங்க போய் பார்த்து என்ன செய்யறாங்க, இல்ல நான் அவருக்கு பணம் கொடுத்தேன், அவர் ஏன் வெளியிட மாட்டேங்கிறீங்க, ஷேக் நீங்க கொடுத்த காசு பத்தாது, அவருக்கு நீங்க கொடுத்த மாதிரி 30 மடங்கு இருந்தாதான் என்ன செய்யும், அவருடைய கடன் தீரும். நீங்க கொடுத்து 1 லட்சம் ரியால், அவருக்கு 30 லட்சம் ரியால் என்ன செய்யுது, கடன் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அவர் என்ன செய்யறாருன்னா கிரவுட் ஃபண்டிங் பண்றாரு. கிரவுட் ஃபண்டிங் பண்றாரு. கிட்டத்தட்ட நண்பர்கள் வட்டாரத்தை அப்படியே பெருக்கி எல்லா இடத்துலயும் காசை கலெக்ட் பண்ணி 30 லட்சம் ரியாலும் அவருக்காக என்ன செய்யறாரு, சேர்த்துறாரு. சேர்த்தி கொண்டு வந்து அதே போன்று ஒரு செக் என்ன செய்யறாரு, மறுபடியும் எந்த பெயரையும் எழுதாமல் ஃபாயில் கைர் நலம் விரும்பி என்று சொல்லி எழுதி கொடுக்கிறார். அந்த செக்கை வாங்கின உடனே அந்த அதிகாரி பார்த்து ஆச்சரியப்படுறார். சுப்ஹானல்லாஹ். ஏன்னா அந்த 1 லட்சத்தை அவர் என்ன செஞ்சாரு, என்ன செய்யாது அவருக்கு தெரியாது. அந்த செக்கு 30 லட்சத்தை வாங்கி என்ன செஞ்சாருன்னா, சுப்ஹானல்லாஹ் சொன்ன வார்த்தை அந்த அஜீப், நீங்க ஒரு ஆச்சரியமான மனுஷனா இருக்கீங்க, அந்த கரீப் ரொம்ப ஆச்சரியமா இருக்கீங்க. நீங்கள் எவ்வளவு பெரிய ஆச்சரியமோ அது போன்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற அவரும் ஆச்சரியம் தான். அவரும் ஒரு வித்தியாசமான மனிதர் தான். நீங்க அவருக்காக வேண்டி கொடுத்தீங்க, அவர் தனக்குண்டான காசை வச்சு 9 பேர் என்ன செஞ்சாரு, விடுதலை செய்ய வச்சார். அதுதான் கடவுள்னு சொன்னீங்க, சும்மா விடவும் இல்லை, திரும்ப 9 லட்சத்துக்கு கொண்டு கொடுத்துருக்கீங்க. சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி என்ன செஞ்சாரு, 2 பேரையும் பாராட்டினார். அந்த கடனை முழுவதுமாக அடைத்து அந்த நபர் வெளிவந்தார். இதுல இந்த வரலாற்றில், இந்த செய்தியில், இந்த சம்பவத்தில் நாம் படிக்கிற குலாசா என்ன, இந்த உலகத்துல நன்மை நீங்க எதை செய்றீங்களோ அது அல்லாஹ் திரும்ப நீங்கள் தேவையாக இருக்கிற நேரத்தில் ஏதாவது ரூபத்தை கொடுப்பான். நெருக்கடியான இக்கட்டான நிலையில் செய்வான், கொண்டு வந்து சேர்த்துவான். இதுக்கு நமக்கு தேவைப்பான். இந்த உலகத்துல ஈமானை பாதுகாப்பதன் மூலமாக, ஈமானை கவனப்படுத்துவதன் மூலமாக, ஈமானை உறுதிப்படுத்துவதன் மூலமாக இந்த உலகத்தில் கிடைக்கும். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய கிடைக்கும். அது வேண்டும் என்றால் நாம் அதை பாதுகாக்கத்தான் வேண்டும். இப்படி நிறைய வரலாறுகள் கொட்டி கிடக்கிறது. சமகாலத்தில் நாம் வாழுகிற இதே காலத்தில் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரா தனிமையில் நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா என்ன செய்யலாம், அவங்களுக்கு ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கதான் செய்யும். இதை பாதுகாக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னா ஈமானை நாம் சரியான முறையில் பாதுகாக்கக்கூடிய கடமையை நாம் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை நம்முடைய ஈமானை பாதுகாக்கிற நல்ல ஒரு வாய்ப்பை எல்லாம் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் நெடுகிலும் பேசுகிற செய்திகள் ஒன்றுதான் நாம் நம்முடைய ஈமானுடைய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு இருந்த எல்லா தோழர்களுக்கும் அதனுடைய வேல்யூஸ், மாரல் வேல்யூஸ் என்னன்னு புரிய வச்சான். நாமும் அதனுடைய மாரல் வேல்யூஸ் என்னன்னு புரியணும். அதற்கு என்ன தேவை என்றால், குறைந்தபட்சமாக நம்மிடத்தில் இஸ்லாம் பின்பற்றப்பட வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சி எங்க இருக்குது, நிறைய குர்ஆனை பப்ளிஷ் பண்ணி எல்லா நாடுகளுக்கும் விநியோகம் செய்வதன் மூலமாக, இஸ்லாம் சம்பந்தமான புத்தகங்களை எடுத்து நான் முஸ்லிம்ஸ் கொடுப்பதன் மூலமாக, இதெல்லாம் ஓகே. அதற்கு அடித்தளம் என்பது இஸ்லாத்தை நாம் பின்பற்றுவதன் மூலமாக. இங்க பிரச்சனை என்னன்னா, நம்ம அதுக்கு ரெடி இல்லை, இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண ரெடி இல்லை. ஆனா அடுத்தவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்றதுக்கு ஓகே ரெடி. ஏதாவது ரூபத்துல சும்மா ஒரு மெசேஜ் ஆகுது, அல்லது நான் முஸ்லிம் உட்கார்ந்து எப்படியா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வடிவத்தில் இஸ்லாத்தை நாம் அடுத்தவர்களுக்கு கடத்தி விட வேண்டும் என்று நினைக்கிறோம். தவறில்லை,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவங்க கடத்த சொன்னாங்க. பள்ளி வாணி வலவாயா, என்னை பற்றி தெரிஞ்ச எந்த தவறான சொல்லிருங்க அப்படின்னா சொல்லிருங்கன்னு சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்ல சொன்னாங்க? அதை ஃபாலோ பண்ணிட்டு சொல்ல சொன்னாங்க. ஃபாலோ பண்ணிட்டு சொல்ல சொன்னாங்க. நான் பல இடங்களில் சொல்லியது உண்டு, நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்க வேண்டும். என்ன குற்ற உணர்ச்சினா, காலையில சுபுகிலிருந்து சுபுத்துடைய முடிந்ததிலிருந்து என்னோடு சேர்ந்து என்னிடத்துல வேலை செய்கிற ஒரு நான் முஸ்லிம் காலையில என்னோட வர்றாரு, நைட் வரைக்கும் ஒரு நாளுடைய முழு டிராவலையும் நம்மோட இருக்கிறார். நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் வர்றாரு. வியாபாரத்துக்கு போனா வியாபாரத்துக்கு வர்றாரு, கொடுக்கல் வாங்கல், அதுல நட்பு ரீதியா உட்கார்ந்து சபையில பேசுறமா இருந்தா அதற்கு, சொந்த பந்தங்களுக்கு வீட்டுக்கு போறதா இருந்தா அதுக்கு, இப்படி எல்லாரும் பள்ளிவாசலுக்கு இப்படி எல்லா இடத்துக்கும் நம்மளோட டிராவல் பண்றாரு காலையில இருந்து நைட்டு வரைக்கும். அப்படி ஒருத்தர் டிராவல் பண்றதாக இருந்தா நம்முடைய உண்மையான சுபாவத்தில் வைத்து எந்த நடிப்பும் இல்லாமல் அவருக்காக எந்த விஷயம் செய்யாம நம்ம இயல்பா இருக்குமா இல்லையா, அந்த இயல்பிலிருந்து அவரால் நம்ம இடத்திலிருந்து படிக்க முடிந்த ஒரு 5 நல்ல விஷயம், 5 கெட்ட விஷயம் நம்ம ரொட்டீன் லைஃப்ல இருந்து செக் பண்ணி பாத்தீங்களா? யாராவது செக் பண்ணி பாருங்க. நம்மளிருந்து அவர் நல்லதை கத்துக்கிறாரா, நம்மளிருந்து அவர் கெட்டதை கத்துக்கிறாரா? ஒரு கன்க்ளூஷன் அவர் வருவார், பாய் நீங்க சொல்றதெல்லாம் குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்கு பாய், ஆனா உங்களுக்கு ஒண்ணு இல்ல பாய். நீங்க சொல்ற எதெல்லாம் சொல்றீங்களோ நீங்க சொல்றது கூட அவங்க மார்க்கத்துல இருக்குது. நீங்க குர்ஆன்ல சொன்னீங்க இல்லையா, அதுல இருக்குது. நீங்க ஹதீஸ்ல சொன்னீங்க இல்லையா, அதுல இருக்குது. ஆனா உங்க வாழ்க்கையில இல்ல பாய், உங்க வாழ்க்கையில இல்ல பாய். ஒரு நாள் ஃபுல்லா டிராவல் பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணும் இல்லை. சுப்ஹானல்லாஹ், இல்லை அந்த நிலைமையில தான் இருக்கும். நமக்கு வர வேண்டிய குற்ற உணர்ச்சி என்னவென்றால், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு எந்த வகையில் நாம் பங்காளர்களாக இருக்கிறோம், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வீழ்ச்சிக்கு நாம் எந்த வகையில் பங்காளர்களாக இருக்கிறோம். வளர்ச்சிக்கு இருக்கிறோமா, வீழ்ச்சியில் இருக்கிறோமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாத்தை சரியான முறையில் புரிகிற, சரியான முறையில் நம்பிக்கை கொள்கிற, சரியான முறையில் செயல்படுத்தி நல்ல முஸ்லிம்களாக வாழ்கிற நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களை வெளியும் ஆக்கிய புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.